ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் பார்ட் டைம் பிஸ்னஸ் ஐடியாஸ். நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட், அதாவது இன்னைக்கு டேட் மார்ச் 5. இன்னைக்கு எஸ்பிஓவில் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன புதுசாக கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற டீடைல்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின அப்டேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன அப்டேட்டுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வரைக்கும் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே ஒரு மினிமம் அமௌண்ட்டு ஜாயினிங் ஃபீஸாக பே பண்ணி தான் நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம். எதுக்காகன்னு தெரியும், க்ளவுட் ஸ்டோரேஜுக்காக நம்ம பே பண்ணிட்டு தான் ஜாயின் பண்ணியிருப்போம். இப்போது இனிமேல் ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு அந்த ஃபீஸ் கிடையாது. 0% ஃப்ரீ ஜாயினிங்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் பே பண்ணவங்களாம் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பே பண்ணவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட், என்ன பிளானில் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து பே பண்ணமோ அந்த பேமெண்ட்டை வந்து ரீஃபண்ட் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்போ நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போவே நமக்கு ரீஃபண்டு கிடைச்சிடும். ஸோ இது வரைக்கும் இனிமேல் ஜாயின் பண்ணவங்களும் சரி, இப்போ ஜாயின் பண்ணி இருக்கிறவங்களுக்கும் சரி, இப்போ வரைக்கும் இனிமேல் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே ஃப்ரீ ஜாயினிங் வித் லைஃப் டைம் ஏர்னிங்கில் தான் நம்ம வந்து எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஒர்க் பண்ணுங்க, உங்களுக்கு லைஃப் லாங் வந்து ஏர்ன் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. எல்லாருமே ஒர்க் பண்ணுறது எதுக்காக, ஒரு சம் அமௌண்ட்டை ஒரு பாக்கெட் மணி மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு 1 hour ஒர்க்கில் நமக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா அதை மிஸ் பண்ணாம தவறாம அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்டு நம்ம இதில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்றதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க, ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்பா அட இது போதுமே, ஃப்ரீ ஜாயினிங் சொன்னால் நான் எத்தனை பேர் வேணாலும் ஜாயின் பண்ணிவிடுவேன். எனக்கு டீமாக இல்லை, நான் நிறைய பேர், எவ்வளோ மெம்பர்ஸ், லேக்ஸில் இல்லை, ஹண்ட்ரட்ஸில், தௌசண்ட்ஸில் எவ்வளோ வேணாலும் நான் ஜாயின் பண்ணி விடுவேன். ஸோ நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அது மூலமாக நம்ம நிறைய ஏர்னிங்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சா அது முடியாது. அதுக்கும் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கம்பெனி அப்படின்னா எப்படி நடக்கணும், என்ன மாதிரி நடக்கணும், யார் யார் இருக்கணும், என்ன நாலேஜஸ் இருக்கணும், என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும், என்னென்ன அவங்களாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றது நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி ஃபாலோ பண்ணவங்க தான் எஸ்பிஓவில் நம்ம லைஃப் லாங் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் என்ன சொல்கிறது, நாங்கள் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நீங்கள் காதில் வாங்காமல் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைஃப் லாங் எஸ்பிஓவில் சர்வே பண்ண முடியாது. ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நமக்கும் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஜாயினிங் தானே அசால்ட்டாக இருந்துடாதீங்க, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு அசால்ட்டாக இருந்துடாதீங்க. ஏன்னா இதில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியவை. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஐடி டெர்மினேட் ஆகும் அப்படின்றதையும் ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது டவுட்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.